சிபிஎஸ்ல எல்லா மாடல் கொஸ்டினும் கவர் பண்ணிட்டேன் சரியா. அதை தாண்டி எதுவுமே எந்த எக்ஸாமுக்கும் வராது. அதை தாண்டி வந்துச்சுன்னா அது யாருக்கும் தெரியாது சரியா. So I covered all the models. Upward CPS, downward CPS, potential rate. சரியா. இப்போ நெக்ஸ்ட் போகலாம், நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஏதாவது டவுட் இருக்காப்பா அதில்? கிளியர் சார். நான் புரிஞ்சுதா? எஸ் சார். இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ஏர்த்தன் டேம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ ஏர்த்தன் டேம் அப்படின்னா என்ன? சாயில் கிளாசிஃபிகேஷன் முடிக்கல இல்லை நம்ம? இல்ல சார், அது இன்னும் தொடரல சார். சாயில் கிளாசிஃபிகேஷன் ஓகே, அது அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் சரியா. டைம் ஆகும். ஃப்ளோனட்டே போயிடலாம்ப்பா சரியா. அடுத்த கிளாஸ் ரிமைண்ட் பண்ணுங்க, சாயில் கிளாசிஃபிகேஷன் பார்க்கணும் சரியா. ஓகே சார். டுடே கேன் see this flow net itself. இந்த மாதிரி ஏர்த்தன் டேம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ let us assume an ஏர்த்தன் டேம்னா என்ன? made up of soil. ஒரு டேம் இருக்கு, டேம் வந்து சாயிலால மேடா இருக்கு. ஸோ சாயிலால மேடாச்சுன்னா ஆப்வியஸா இங்க தண்ணி இருக்கு சரியா. ஸோ தண்ணி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கனால ஆப்வியஸா என்ன ஆகும்? சீப்பேஜ் ஆகும். கரெக்டாப்பா? Yes sir. ஸோ இதை பத்தி படிக்கிறது தான் ஃப்ளோ நெட் சரியா. திஸ் இஸ் ஃப்ளோ நெட். ஸோ சீப்பேஜ் லைனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு சரியா. என்ன சார் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் ஆர் path line or streak line. So streamline or path line or streak line சரியா. எப்படி இருக்குன்னா ஒரு parabolic curve இருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்குன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அது parabolic இருக்கும் அப்படின்றாங்க சரியா. parabolic இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ எங்கேருந்து அந்த பேரபோலோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ஃபாலோ பண்ணும் சரியா. பிரின்சிபல் ஆஃப் பேரபோலால் என்னன்னா எந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலும் ஃபோக்கஸும் டைரக்ட்ரிஸ்டிக்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் தெரியும்ல. ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. எஸ் சார். முடிஞ்சா நான் காட்டுறது. இது தெரியுதாப்பா? இந்த படம் தெரியுதா தம்பி? இது ஃபோக்கஸ் பாத் டைரக்ட்ரிக்ஸ்பா சரியா. இப்போ ஃபோக்கஸ்க்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்போதும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும் சரியா. சரியா. ஸோ அதை வந்து இங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது பேரபோலிக்கா இருக்கும். சீபேஜ் லைன், ஸ்ட்ரீம் லைன், பிரியாட்டிக் லைன் எல்லாமே. ஓகே. இப்போ அடுத்து ஸோ ஃபோக்கஸ்க்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் உள்ள மிட்வே வந்து வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, வேர்டெக்ஸ் அப்புறம் ஃபோக்கஸ்னு சொல்லுவோம் சரியா. ஸோ டாசிலா வச்சு தான் அதை கண்டுபிடிப்போம் சரியா. எப்படின்னா யூஸ் தி டாசிலா டு ஃபைண்ட் தி entire analysis. Okay, that is about that. Okay, data flow net போயிடலாம். see flow net னா எப்படி இருக்குன்றத வரைஞ்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட். see இதுல ரெண்டு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த மெரூன் லைன் என்ன, ப்ளூ லைன் என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கப்பா. மெரூன்ல ஃப்ளோ ப்ளூ லைன் வந்து ஃப்ளோ லைன் சார். அந்த ப்ளூ லைன் வந்து ஈக்குவடென்ஷியல் லைன் சார். ப்ளூ லைன் வந்து ஈக்குவடென்ஷியல் லைன். வெரி குட். ஸோ இதை வந்து ஃப்ளோ லைன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ப்ளூ கலர்ல ஒன்று இருக்குல்ல, ஈக்குவடென்ஷியல் லைன். இதை வந்து
ஈக்வி பொட்டன்ஷியல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃப்ளோ நெட்ன்றது அப்போ என்ன, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கரெக்டா, ஒரு சேச்சுரேட்டட் சாயில் மாஸ்ல சீபேஜ் ஃப்ளோ வந்து எப்படி நடக்குது சரியா அப்படின்றது தான் என்ன ஃப்ளோ நெட். தட் இஸ் a graphical representation of what seepage flow through a saturated soil mass. கரெக்டா, ஒரு சாயிலுக்குள்ள எப்படி சீபேஜ் நடக்குது அப்படின்னு கிராஃபிக்கலா நம்ம வரைஞ்சு பார்க்கறது தான் என்ன ஃப்ளோ நெட். சரியா, ஸோ அப்புறம் லாஸ் ஆஃப் எனர்ஜியை செக் பண்ணுது. ஸோ அப்போ ஃப்ளோ நெட்ன்றது ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து என்ன, காம்பினேஷன் ஆஃப் that is a combination of what flow line and equipotential line. flow line and equipotential line which meet orthogonally. ஏன் ஆர்த்தோகோனலினா என்ன சொல்லுங்கப்பா, என்ன ஆங்கிள் இது? 90 degree. ஆமா, 90 டிகிரில மீட். சரியா, ஸோ இப்போ ஃப்ளோ நெட் வந்து லாப்லஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மேக்ஸ்ல படிக்கிறீங்களா லாப்லஸ் ஈக்குவேஷன்? So So flow net is also a graphical representation of Laplace equation solution. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம், சீபேஜ் எவ்வளோ குவான்டிட்டி கண்டுபிடிக்கலாம். கரெக்டா, எவ்வளோ தண்ணி சீப்பாகி போகுது, சீபேஜ் குவான்டிட்டி, சீபேஜ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம், அப்லிஃப்ட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். அப்லிஃப்ட் ப்ரெஷர்னா என்னப்பா, வாட் யூ மீன் பை அப்லிஃப்ட் ப்ரெஷர்? எனி ஒன்? அப்லிஃப்ட் ப்ரெஷர்னா என்ன? flow ரெசிஸ்ட் பண்றதுக்காக. என்னம்மா? flow of sewage ரெசிஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கறதா சார்? uplift pressure. Does anyone know what is uplift சார் pressure? buoyancy தானே சார்? அதுதான் uplift pressure ஏன் சொல்றான், buoyancy சொல்லல. தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி வாட்டர் ஸ்ட்ரக்சர்ல தண்ணி இங்க இருக்கு. கரெக்டா, வாட்டர் என்ன பண்ணும், இந்த மாதிரி சீப்பாகி போகும். அப்ப அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, see this water will try to uplift the structure. இது வந்து அப்லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும், மேல தள்ளும். அதுதான் அப்லிஃப்ட் ப்ரெஷர். ஸோ அப்லிஃப்ட் ப்ரெஷர் கண்டுபிடிக்க உதவியா இருக்கும். அப்புறம் எக்ஸிட்ல எவ்வளவு கிரேடியன்ட் இருக்கு, எக்ஸிட் கிரேடியன்ட். சரியா, ஏன்னா எக்ஸிட் கிரேடியன்ட் வச்சுதான் பைப்பிங் நடக்குதா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கும். பைப்பிங் ஆர் சாண்ட் பாயிலிங். பைப்பிங்னா என்ன, இந்த இடத்துல அப்படியே குயிக் சாண்ட் இனிஷியேட் ஆகி இங்க இருக்க சாயிலாம் எரோட் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து அப் ஸ்ட்ரீம் வரைக்கும் எல்லா சாயிலும் அந்த மாதிரி எரோட் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த மொத்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அதுதான் என்ன பைப்பிங். சரியா, பைப்பிங் இஸ் கேன்சர் ஃபார் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ். பைப்பிங் இஸ் தி கேன்சர். சரியா, மொத்த ஸ்ட்ரக்சரையும் நாசம் பண்ணிடும். ஸோ பைப்பிங் நடக்குதான்னு பார்க்கறதுக்கு நம்ம எக்ஸிட் கிரேடியன்ட் என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கலாம் இதை வச்சு. ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளோ நெட் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்லையும் கேட்பான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளோ நெட்ல ரெண்டு இருக்கு. ஒன்று என்ன, ஃப்ளோ நெட்டு, ஃப்ளோ லைன் அண்ட் ஈக்குபொட்டன்ஷியல் லைன். அடுத்து இந்த ஃப்ளோ லைன் ஈக்குபொட்டன்ஷியல் லைன் எப்படிப்பா இருக்கு, கர்வ்டா தானே இருக்கு, கர்வ்டு லைன்ஸ். கரெக்டா, ஸோ அதுதான் அடுத்த ப்ராப்பர்ட்டி. ரெண்டுமே கர்வ்டு லைன்ஸா இருக்கும். அப்ப ரெண்டுமே எப்படி மீட் பண்ணுது, மீட்
90 degree. Meet orthogonally, correctா? சொல்லுங்கப்பா, கரெக்டா 90 டிகிரில மீட் ஆகுதா? Yes, sir. சோ இங்க பாருங்க, ரெண்டு ஈக்குவபொட்டன்ஷியல் லைன், ரெண்டு ஃப்ளோ லைன், ரெண்டு ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது? ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு ஃபார்ம் பண்ணுதா? Yes, sir. Approximately. ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு ஃபார்ம் பண்ணும். இதுல ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சரியா? தட் வில் பி கான்ஸ்டன்ட். இது வந்து கர்வ்டு ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன ஸ்கொயர்? கர்வ்டு ஸ்கொயர். அடுத்து இங்க ஏதாவது இடத்துல ரெண்டு ஃப்ளோ லைன் வந்து கிராஸ் ஆகுதா? No, sir. So ரெண்டு ஃப்ளோ லைன் வந்து does not cross each other. Okay? Does not Sir. cross each other. அதே மாதிரி ரெண்டு ஃப்ளோ லைன் வந்து ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. இங்க பாருங்க, ஒவ்வொரு ஃப்ளோ லைனும் ஒவ்வொரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? Yes, sir. ஸோ அப்ப டூ ஃப்ளோ லைன் does not start from doesn't Point. start from same point. கரெக்டா? same point. ஓகே. ஸோ அப்போ ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது, ரெண்டுமே கிராஸ் ஆகாது. சரியா? ஸோ அதே மாதிரி ரெண்டு ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் வந்து ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இங்கேயாவது பாருங்க, ஏதாவது ஈக்குவபொட்டன்ஷியல் லைன் வந்து ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதாப்பா? No, sir. ஆகாது. சரியா? ஸோ அப்ப ரெண்டு ஃப்ளோ லைனுக்கு நடுவுல என்ன எக்ஸிஸ்ட்? ஃப்ளோ சேனல் சொல்லுவாங்க. என்ன இருக்கும்? ஒரு ரெண்டு ஃப்ளோ channel. லைனுக்கு நடுவுல ஃப்ளோ Flow சேனல். channel. ஃப்ளோ சேனல். சரியா? இப்ப என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, ஒவ்வொரு ஃப்ளோ சேனல்லையும் இது ஃப்ளோ சேனல் நம்பர் 1, 2, 3, 4. ஸோ அந்த எல்லா ஃப்ளோ சேனலும் பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்சார்ஜ் தான் கேரி பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட். Q1, Q2, Q3, Q4. ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சேனல்ன்றதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ளோ சேனல்ன்றது என்ன? ரெண்டு ஃப்ளோ லைனுக்கு நடுவுல உள்ள ஃப்ளோ பாத். இங்க வரைஞ்சு காட்டும். ஸோ இது ஒரு ஃப்ளோ சேனல் 1, 2, 3 and 4. So 1, 2, 3 and 4. கரெக்டா? Yes, sir. ஸோ இப்போ இதுல இருக்க டிஸ்சார்ஜ்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். Q1 is equal to Q2 is equal to Q3 is equal to Q4. புரியுதாப்பா? ரெஸ்பாண்ட். Clear, sir. ஸோ அப்ப டோட்டல் டிஸ்சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்றது? டோட்டல் Discharge. சீப்பேஜ் டிஸ்சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்றது? ஒரு ஃப்ளோ சேனல்ல எவ்வளவு சீப்பேஜ் இருக்கு இன்டூ இங்க எத்தனை இருக்கு? 4 போட்டா கிடைச்சிருமா? Yes, sir. இப்போ ஜெனரலா எழுதணும்னா Q1 இன்டூ நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல். கரெக்டா? Yes, sir. ஒரு ஃப்ளோ சேனல்ல எவ்வளவு டிஸ்சார்ஜ் இருக்கு இன்டூ எத்தனை ஃப்ளோ சேனல் இருக்கு போட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? Discharge. ஓகே. ஸோ அடுத்து NF by ND ன்னு சொல்லுவோம். NFன்றது நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல், By number of equipotential lines. NDன்றது நம்பர் ஆஃப் ஈக்குவபொட்டன்ஷியல் டிராப். Okay, sir. ஈக்குவபொட்டன்ஷியல் டிராப் இந்த ரெண்டு ரேஷியோ வந்து ஷேப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஃப்ளோ சேனல் அங்க இருக்கிற ஷேப் ஃபேக்டர் ஒண்ணா சார்? நம்ம அங்க படிச்சோம்ல சார் டிசைன்ல, அது இது ஒண்ணா சார்? எங்க படிச்சோம்? ஸ்டீல்ல பிளாஸ்டிக் அனாலிசிஸ்ல ஷேப் ஃபேக்டர் படிச்சோம்ல சார்? அது இது எப்படி ஒண்ணாகும்? ஓகே சார். அது ஸ்டீல், இது சாயில்மா, அப்புறம் எப்படிமா சேம் ஆகும்? ஓகே 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 சார். இது வேற அது வேற. ஓகே சார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? எஸ் சார்.
ஸோ அப்போ ஒவ்வொரு பொட்டன்ஷியல் ட்ராப்லையும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் ட்ராப்லையும் ஹெட் லாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இங்கே வந்து 10 ஆகுதுன்னா இங்கேயும் 10 தான் ஆகும். புரியுதா? ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ தான் ஆகும்? ஈக்குவல் ஹெட் லாஸ். ஈக்குவல் head loss. Okay, so the next point, the head loss is Same throughout. equal between successive equipotential drop. Equipotential. சரியா? ஸோ அப்போ டோட்டல் ஹெட் டிவைடட் பை என்டின்னு போடலாமா? இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணணும். டோட்டல் ஹெட்ன்றது மொத்த நெட்ஒர்க்குக்கும், என்டின்றது அந்த நம்பர் ஆஃப் ட்ராப். இது 1 அப்படின்னா இது வரைக்கும் 1, இது 2, இது 3, புரியுதா? இது 4, இது 5, இது 6th ட்ராப். புரியுதாப்பா? ரெஸ்பாண்ட். Yes, sir. ஸோ அப்போ ஒரு இதில் வேணும் அப்படின்னா டோட்டல் ஹெட் டிவைடட் பை அது எத்தனாவது ட்ராப் அப்படின்றத போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த Head loss. ஹெட் லாஸ் கிடைச்சிரும். சரியா? அடுத்த பாயிண்ட் ஹெட் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு ஹெட் லாஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஹெட் லாஸ் வேரியன்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி ஹெட் லாஸ் வேரியன்ட் கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் ஹெட் லாஸ் பை என்டி. கரெக்டா? Yes, sir. சொல்லுங்கப்பா. இன்டூ எனக்கு இப்போ இந்த பொசிஷன்ல வேணும் அப்படின்னா இது என்ன நம்பர்? இது என்ன நம்பர்? இது 4. இங்க மொத்தம் எத்தனை டிராப் இருக்கு? 6. கரெக்டா? Yes, sir. 6 இருக்கு. Let us assume the total 100 as total hit as 100 ன்னு assume பண்ணிக்கலாம். How many drop is here? 6. So அப்ப 6. distribution என்ன? Total hit by 6. Yes, sir. 6 ஹெட்டுக்கு 6 அப்படி 6 பொட்டன்ஷியல் டிராப் 100 அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 100 by 6 இன்டூ இந்த பாயிண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இன்டூ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டிராப்? 4. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? லீனியர் இன்டர்போலேஷன் வச்சு ஹெட் லாஸ் கண்டுபிடிச்சலாம். அந்த இடத்துல ஹெட் லாஸ் எவ்வளோ இருக்கு. சரியா? Yes, sir. ஸோ இப்போ இதை வச்சு அப்லிஃப்ட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஸோ எனர்ஜி நெட் இஸ் ஈக்குவல் டு net energy is equal to pressure rate division metric rate. சார் ஒரு டவுட் சார். இங்க அப்லிஃப்ட் பிரஷர் நம்ம எதுக்காக சார் இங்க யூஸ் பண்றோம் இந்த ப்ரோனட்ல? அந்த மாதிரி அந்த அப்லிஃப்ட் பிரஷர் எதுக்காக சார் இங்க யூஸ் பண்றோம்? அது வந்து ஹெட் லாஸ் வந்து ஃபைட் பண்ணுமா சார்? எனக்கு இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும்னு கேக்குறேன் சார். எனர்ஜி டைரக்டா கண்டுபிடிக்கணும் அப்லிஃப்ட் பிரஷர். எஸ் சார். டோட்டல் ஹெட்ல இருந்து எவ்வளவு ஹெட் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எனர்ஜி நெட் கிடைச்சிருமா? நெட் எனர்ஜி எஸ் சார். is equal to P by gamma plus Z. சரி, அந்த டெல்டா H எப்படி போடுறது? டோட்டல் ஹெட் பை நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் டிராப் into ND dash. ஸோ எந்த டிராப் வரைக்கும் இருக்குன்றது ND dash. ஓகே ஓகே சார். சம் போடுறப்ப தெரியும். ஓகே சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் கிரேடியன்ட். ஓகே, எக்ஸிட் கிரேடியன்ட். இப்போ எக்ஸிட் கிரேடியன்ட் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா I is equal to delta H by ND. ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுலயும் இருக்கு ஹெட் டிவைடட் பை டெல்டா எல். ஒரு சைடு ஆஃப் ஸ்கொயர். சரியா? இப்படிதான் கண்டுபிடிப்போம். டோட்டல் ஹெட் பை நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் டிராப். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ஆகுது புரியுதா? ஒவ்வொரு பொட்டன்ஷியல் டிராப்லையும் எவ்வளோ ஹெட் லாஸ்ட் ஆகுது டிவைடட் பை தி லென்த் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு. புரியுதா? இது கிளியர்? போட்டீங்கன்னா உங்க எக்ஸிட் கிரேடியன்ட் கிடைச்சிடும். ஸோ சிபிஎஸ் குவான்டிட்டிக்கு டிரைவேஷன் இருக்கு, அது தேவை கிடையாது, காப்பி பண்ணிக்கோங்க. பட் அது படிக்க வேணாம். சரியா? ஓகே சார். ஓகே, பட் ரிலேஷன் இம்பார்ட்டன்ட். K into delta H into NF by ND. ஸோ ஒருவேளை அனிசோட்ரோபிக் சாயில் அப்படின்னா அந்த K ஈக்குவல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH into KV. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH into KV delta H into NF by ND. சரியா? போட்டீங்கன்னா கிடைச்சிடும். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, லெசனியா இந்த மாதிரி ஒரு சாயில் சாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது சாயில் 1,
this oil 2 இப்படி வச்சுக்கலாம். இது இன்டர்ஃபேஸ் சரியா. ஸோ ரெண்டு சாயிலும் செப்பரேட் ஆகிற இடம் தான் இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ இங்க இருந்து என்ன ஆகுது, வாட்டர் ஃப்ளோ ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஆகுது. மறுபடியும் இது இங்கேருந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து நார்மல் டு தி இன்டர்ஃபேஸ். நார்மல் டு தி இன்டர்ஃபேஸ்னா இன்டர்ஃபேஸ்ல இருந்து என்ன 90 டிகிரி. கரெக்டா? அதானப்பா நார்மல் டு தி இன்டர்ஃபேஸ். சார் ஸோ இப்போ இது ஆல்ஃபா 1 எடுத்துக்கிறேன் ஆங்கிள், இது ஆல்ஃபா 2 எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ ஆல்ஃபா 2 எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா k1 by k2 is equal to tan alpha 1 by tan alpha 2. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். சரியா? இந்த மாதிரி ரெண்டு சாயில் இருக்கு. இந்த பெர்மியபிலிட்டி வந்து இந்த மாதிரி ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2ல போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? பெர்மியபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டேஞ்சென்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்ஷன். சரியா? ஆங்கிள் ஆஃப் டிஸ்பர்ஷன். புரியுதா? இஸ் இட் கிளியர்? ஸ்பெஷல் கேஸ் இது. புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? ரெஸ்பான்ஸ் எஸ் சார். பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறீங்களா? பூபதி புரிஞ்சுதா உங்களுக்கு? பூபதி புரிஞ்சுதாப்பா? He is not in line. Fine, wait, I'll post the points. Can you see the points now? Now it is visible, sir. Okay, very good. Next page. Sure, on the formula last line. Okay. Update. So bottom scroll பண்ணுங்க சார். சார் அது என்ன சார் லாஸ்ட்ல equidistant from focus and the fourth point last word சார். Direct click. Direct click. சொல்லுங்க. Sir, third point la CPH லைனுக்கு 3 terms எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா சார்? ஸ்ட்ரீம் லைன், பாத் லைன், ஃப்ரீயாட்டிக் லைன் இருக்கு. நம்ம ஸ்ட்ரீக் லைன் எழுதணும், அதுவும் இன்க்ளூடடா அப்படின்னு. வேண்டாம், ஸ்ட்ரீக் லைன் வேண்டாம். ஓகே சார். Copy design. Sir, next slide, sir. Sir, next page, sir. Next page, sir. Sir, next page, sir. 1 minute sir. Sir. Okay sir, move பண்ணுங்க sir. Excuse me, sir. சொல்லுங்க. சார் இங்க ND டேஷ்ன்றது என்னது? அது எந்த பொட்டன்ஷியல் ட்ராப்போ அந்த கரஸ்பாண்டிங் பொட்டன்ஷியல் ட்ராப். ஓகே சார். 1 2 3 சரியா நம்ம நம்பர் பண்ணுவோம். எங்க ரெக்கார்டோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. ஆமா, எத்தனை பொட்டன்ஷியல் ட்ராப்ல இருக்கும் அது ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப புரியும். ஓகே சார். நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ் சார். சார் இது D டேஷ் ND டேஷ் இது அங்க தான சார் வரும். டெல்டா H CPH போடுறாங்க சார். ND டேஷ் தான். ஓகே சார். சார் பிக்சரே கொஞ்சம் blur இருக்கா இல்ல ஏன் கண்ணுக்கு தெரியுதா சார்?
Anyone copy? No, Copy sir. பண்ணிட்டீங்களா? Wait, sir. Wait a minute. Finished, sir. Sir, அந்த p by comma equal to minus z போடணுமா சார் பக்கத்துல del h minus del h by nd into nd dash minus z போடணுமா சார் அது என்ன சார் வந்து Minus ஓகே சார் சார் வியர் பேரேஜ் பிலோ அதுக்கப்புறம் என்ன சார் இருக்கு? Excuse me, sir. Inner flow, sir. Sir. ஆமாப்பா இன்னர் ஃப்ளோ அது. Okay, sir. காப்பி சார் We completed. No, sir. பண்ணிட்டீங்களா? So, கொஞ்சம் கீழே பண்ணிட்டீங்களா? ஓகே சார் அப்படி இருங்க சார் அந்த என்டிஎஃப் என்எஃப்லாம் சார் கவுண்ட் பண்ண டயக்ராம் மட்டும் என்எஃப் தானே சார் What happened? சார் அது கீழே வேல்யூ எல்லாம் போட்டுருப்பாங்களா சார் பர்சன்டேஜ்ல ஏதோ 100%, 40% அதை மாதிரி பண்ணுமா சார் அதெல்லாம் வேண்டாம். ஓகே சார் ஒரு 1 minute வைங்க சார் அது லாஸ்ட் ஸ்லைட். ஓகே சார் ஓகே சார் அப்படி இருங்க காப்பி சார் கொஞ்சம் டவுன்ல வைங்க சார் சார் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார் கொஞ்சம் டவுன்ல வைங்க ஐயோ மேல சொல்றேன் சாரி சார் அப்ல சார் சார் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன செய்யணும் சார் சொன்னீங்க ஐசோட்ரோபிக் அனிசோட்ரோபிக் அதான் விடுங்க நியூமரிக்கல்ல சொல்றேன். ஓகே சார் அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா போட்டுக்கலாம் சார் ஏ இன்ட்டு என்ன சார் அது A into 1. 1 1. ஓகே சார் ஏன்றது இந்த டைமென்ஷன், 1ன்றது யூனிட் டெப்த். யூனிட் ரன்னா சார்? ஆமா யூனிட் ரன். ஓகே பண்ணிட்டீங்களா? காப்பி லாஸ்ட் லைன் சார் காப்பி Yes, sir. Is it done? Yes, sir. Okay, fine. So இதோட concept so next session நம்ம நியூமரிக்கல் சால்வ் பண்ணலாம். Okay, that's the end of the concept. So the concept முடிஞ்சது. இப்போ நியூமரிக்கல் next session. Yes, sir. Thank you, Kelly. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Yeah.